தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2 அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அதாவது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு, தினம் தினம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும், இந்த 2 சம்பவங்கள் நேரடியாக காவல்துறையை, முக்கியமாக காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற, தன்னுடைய நேரடி பார்வையில் இருக்கிறது என்று பெருமை பீட்டிக் கொள்ளக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி வைக்கப்படுகின்ற கேள்விதான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் திருமயம் தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தெற்கு ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளரும் முன்னாள் அஇஅதிமுக ஒன்றிய குழு உறுப்பினரான புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் கபடி கழக செயலாளருமான சமூக ஆர்வலருமான திரு ஜபகர் அலி அப்படின்றவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் நமக்கு சேர்ந்திருக்கிறது. இவர் எதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கனிம வள திருட்டு குறித்து அவர் நிறைய ஆட்சேபனைகளை தெரிவித்திருக்கிறார், நீதிமன்றங்களை நாடியிருக்கிறார், புகார்களை கொடுத்திருக்கிறார், காவல்துறையிடம் கொடுத்திருக்கிறார், ஆட்சியரிடம் கொடுத்திருக்கிறார். ஆட்சியர், காவல்துறை, நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புகார்கள் தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கிறார். அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய இந்த கனிம வள திருட்டில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான். அது எப்படி, கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவர் தொழுகை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மசூதியில் தொழுகை முடித்துவிட்டு அவர் கிளம்பி வரும் பொழுது அவர் மீது லாரி ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். இதை யார் பார்த்திருக்காங்க அப்படின்னா, சாட்சியங்களாக அவருடைய சொந்த சகோதரர்களை இந்த கொடூர காட்சியை பார்த்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவரது மனைவி அந்த புகாரை கொடுத்திருக்கிறார். அதனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 4 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சட்ட அமைச்சர் ரகுபதி இது குறித்து பேசும்பொழுது, எடப்பாடி பழனிசாமி, அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக அவசரப்படுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். 15 நாட்களுக்கு முன்னர் அவர் தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பதனை தெரிவித்துவிட்ட நிலையில் துணிந்து அவரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம். இதற்கு அவசரப்படாமல் வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? குரல் கொடுக்காமல் வேறு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர் மறைவதற்கு, அவர் கொலை செய்யப்படுவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்ட அந்த வீடியோவை பாருங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜெகபர்லினா, திருமயம் தாலுகாவில் துளையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஆர்ஆர் குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை திருடி கொண்டே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருக்காங்க. அது சட்டப்படி தவறு அப்படிங்கிறத உணர்ந்து நான் கலெக்டருக்கு மனு கொடுத்துருக்கேன், மைன்ஸுக்கு மனு கொடுத்துருக்கேன், ஆர்டிஓவை பார்த்துருக்கேன், டிஆர்ஓவை பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்க்குறேன். நான் 26ஆம் தேதி தாசில்தாருக்கு மனு கொடுத்தேன். நான் மனு கொடுத்த செய்தி தாசில்தார் எப்படியோ கசியை விட்டதுனால கிட்டத்தட்ட 40 லாரிகளை வச்சு இரவும் பகலுமா மறைச்சி வச்சுருக்க சக்கையை, திருடி வச்சுருக்க சக்கையை அள்ளி கொண்டே மீண்டும் குவாரிக்குள்ளேயே கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் தவறு நடக்குது, அந்த தவறை பிடிங்க, திருடப்பட்டிருக்க பொருட்களை அரசுடைமை ஆக்குங்க, திருடுகள் மீது நடவடிக்கைங்கன்னு மீண்டும் கேட்குறேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு அவர் இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருக்கிறார், எந்த அளவுக்கு எதிரிகளை சம்பாதித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த சம்பவம் எப்படி அரங்கேறி இருக்கிறது அப்படின்றத நம்ம யூகிச்சுக்கலாம். நம்முடைய கேள்வி இங்கே என்ன தெரியுமா, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்பொழுதே, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரேன்னு கூட சொல்லலாம், பிரச்சாரத்தின் பொழுதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரூரில் எப்படி நம்ம செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் பாலாஜி எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஆட்சிக்கு வந்தால் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 11 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவடையும், 11:05 நீங்கள் மணல் அள்ளுவதை துவங்கலாம் அப்படின்னு மணல் கடத்தல்காரர்களுக்கு உத்தரவாதத்தையே கொடுத்தார். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா இந்த மாதிரியான உத்தரவாதங்களை எல்லாம் கொடுத்து? தேர்தலில் இவங்க கொடுத்த பல உத்தரவாதங்களில் நான் சொல்கிறது என்னென்னா, 565
தேர்தல் வாக்குறுதிகள் என்று கொடுத்தார்கள், அதில் வந்து 80% இவர்கள் நிறைவேற்றவில்லை அப்படின்ற ஒரு பக்கம் தனியாக வைப்போம், தனியாகவே ஒரு காணொலியில் பேசுவோம். ஆனால் இங்கே தேர்தல் வாக்குறுதியாகவே இவர்கள் மக்களிடம் சென்று பிரச்சாரத்தின் பொழுதே கொடுக்கிறார்கள். என்னென்னு 11 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிடும், 11:05 நீங்கள் மணல் அளிக்கலாம் அப்படின்ட்டு. இவ்வாறாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் கனஜோராக மணல் கொள்ளை மாநிலம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் அவர்கள் அதுக்கு அஞ்சுவதாக தெரியவில்லை. அப்போ இந்த மணல் மாஃபியா என்பது, கனிம வள திருட்டு மாஃபியா என்பது இன்றைக்கு ஆளும் கட்சியுடன் கைகோர்த்து இருக்கிறது. இந்த முதல் குடும்பத்திற்கு பல்லாயிரக்கணக்கான கோடி மாதம் கப்பமாக சென்று கொண்டிருக்கிறது. அதனால் அவர்கள் கண்டுகொள்வதில்லை அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாமல் அந்த அமைச்சர் இருக்கார் பாருங்கள், துரைமுருகன், இந்த மணல் மாஃபியாவில் மிகப்பெரிய அளவில் கல்லா கட்டியிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்திருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட வழக்குகள் கூட பதிவாகியிருக்கு. இதையெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியர் அவர் தொழுகையை முடித்துவிட்டு அவர் வீட்டுக்கு வரும்பொழுது நேர்மையாக அவர் வந்து தொடுத்த வழக்குகளை எதிர்கொள்ள முடியாத காரணத்தினால் அவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நியாயமாக இது மிகப்பெரிய அளவில் எடுத்து சென்றிருக்க வேண்டும், போராட்டங்களாக எடுத்து சென்றிருக்க வேண்டும். இது முதல் முறை இல்லை. சேலத்திலையும் இதே மாதிரி கள்ளச்சாராயம், போதை விற்பனை போன்றவற்றை எதிர்த்து பேசிய அதிமுகவினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இது தொடர்கதையாக வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதான் கேள்வி. இதை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அப்படியே பெரம்பலூருக்கு போவோம். பெரம்பலூரில் மணிகண்டன் என்கிற இளைஞர், அவர் வந்து காவல்துறையை அழைச்சிட்டு போகிறாங்க பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக. என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக. சாதி ரீதியான ஏதோ ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. அந்த தலித் சமூகத்தைச் சேர்ந்த இந்த இளைஞர் அவர் அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினருடைய கண் முன்னரே அவர் வந்து கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். இது பெரம்பலூரில் நடக்குது. புதுக்கோட்டையில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பெரம்பலூரில் இந்த சம்பவம். அதாவது ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பேச்சுவார்த்தைக்காக அழைச்சிட்டு போய் கழுத்தறுத்து கொள்றதை காவல்துறை வேடிக்கை பார்த்தது என்பதை விட காவல்துறைக்கு ஒரு களங்கம் இருக்க முடியுமா? ஒரு அவமானம் இருக்க முடியுமா? ஒரு தலைகுனிவு இருக்க முடியுமா? இதெல்லாம் இந்த முதலமைச்சர் நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த காவல்துறை எதில் அப்போது ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எதில் இவர்கள் கவனத்தை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், யாரையெல்லாம் கைது பண்ணலாம், போஸ்டர் மேலே செருப்பால் அடித்த பாட்டியை கைது பண்ணுறதுக்கு தனிப்படை, அடுத்து வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே எதிர்கருத்துக்களை கூறுபவர்களெல்லாம் பதுங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு இங்கே கருத்துக்களை எல்லாம் தெரிவிப்பவர்களை, எதிர்கருத்துக்களை தெரிவிப்பவர்களை, சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவிப்பவர்களை வளைத்து பிடிப்பதற்கு வழக்குகள், இப்படித்தான் காவல்துறையோட ஒரு கவனம் சென்று கொண்டிருக்கிறது. அப்போ உண்மையான பிரச்சனைகள் இதை விட ஒரு கேவலம் இருக்க முடியுமா? இதை தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சட்டமன்றத்தில் பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? இந்த முதலமைச்சருக்கு, இந்த ஆட்சிக்கு. அவர் செல்வ பிறந்தையை ஒருபடி மேலே போய் சொல்றாரு, மனுநீதி ஆட்சி. இது மனுநீதி ஆட்சியா? காவல்துறை கண்முன்னரே பேச்சுவார்த்தைக்கு அழைத்து செல்லப்பட்ட ஒரு நபர், தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் என்றால் இது மனுநீதி ஆட்சியாக இருக்க முடியுமா? அப்போ இவர்கள் மனசாட்சியுடன் தான் பேசுகிறார்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இதே சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகளோட சிந்தனை செல்வன் என்ன சொல்கிறார்? சட்டமன்றத்தில் ஸ்டாலின் ஆட்சியை புகழ்ந்து விட்டு வெளியே வந்து ட்வீட் போடுறாரு. என்ன போடுறாரு? அவருடைய மாவட்டத்தில் ஒரு பெண், தலித் பெண்ணுக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கிறது, அதை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுறார். இப்போ நம்முடைய கேள்வி இங்கே உள்ளபடியே என்னன்னா, கடந்த ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குற்றச்செயல்கள் தலித் மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன அப்படின்னு தகவல்கள் வருகின்றன. இவர்கள் அமைத்த குழுவோடைய தலைவராக இருந்த சந்துரு, நீதியரசர், முன்னாள் நீதியரசர் சந்துருவை என்ன சொல்கிறாரு? இவர்கள் பெயரளவில் தான் திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள், சமூக நீதி என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால்,
பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றன. இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் அதிகரித்திருக்கின்றன. 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகின்ற இந்த ஆட்சியில் தலித் மக்களுக்கு ஏகப்பட்ட கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதை பறைசாற்றும் வண்ணமாக அவரே சொல்கிறார். இது மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகள் இருக்கும் பொழுது வெட்கமே இல்லாமல் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது என்று சட்டமன்றத்தில் கூட்டணி கட்சிகள் புகழாரம் இங்கே செலுத்துவார்கள் என்றால், புகழாரம் பாடுவார்கள் என்றால், அப்போ இந்த மக்கள் இந்த எதிர்க்கட்சிகளை என்னவென்று பார்ப்பார்கள்? எதிர்க்கட்சிகள்னால் நான் சொல்லக்கூடியது கூட்டணி கட்சிகளே. இந்த கூட்டணி கட்சிகள் உண்மையிலே இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. கலைச்சிட்டு போய் திமுகவில் சேர்ந்துட வேண்டியதானே. ஸ்டாலினுடைய பஜன கோஷ்டிகளாக மாறிவிட்ட நீங்கள் உங்களுக்கு எதற்காக தனி கட்சி? இதைத்தான் நான் ஏற்கனவே கேட்டேன். உங்களுக்கு எதுக்கு தனி கட்சி? உங்களுக்கு எதுக்கு கொடி? உனக்கு எதுக்கு கரை வேட்டி? கம்யூனிஸ்டை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன், காங்கிரஸை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன், ஏன் நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறேன். இவ்வளவு கேவலமாக ஒரு ஆட்சி நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 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 காவல்துறையுடைய செயலற்ற தன்மை என்பது நாளுக்கு நாள் பிரதிபலித்து கொண்டே வருகிறது. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல், அதாவது குறைந்தபட்சம் வாயை மூட்டாது இருக்கலாமே, ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் மாறாக நீங்கள் இந்த ஆட்சியில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது, ஸ்டாலின் சிறந்த ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று புகழாரம் சூட்டுவீர்கள் என்றால் திமுகவை விட கேவல பிறவிகள் நீங்கள் என்று தானே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதனால தான் சொல்கிறோம், தேர்தல் என்று வரும்பொழுது நமக்கு ஒரே வழிதான். தேர்தல் என்று வரும்பொழுது தான் இதற்கு முடிவு கட்ட முடியும். அப்போ தேர்தல் என்று வரும்பொழுது இந்த கூட்டணி கட்சிகளை நீங்கள் டெபாசிட் கூட கிடைக்காத வண்ணம் இவர்களை ஒழித்து கட்ட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இருக்கின்ற அந்த துணிச்சலில் தான் இந்த ஆட்சியாளர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆட்டமெல்லாம் அந்த கூட்டணி கட்சி இருக்குது. இந்த கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, இவன் 2%, அவன் 3%, இவன் 4%, இதையெல்லாம் சேர்த்தோன்னா நம்ம எப்படியும் ஆட்சிக்கு வந்துடலான்ற அந்த துணிச்சலின் அடிப்படையில் தான் இப்படி கேட்பாரற்று இந்த நிர்வாகம் சீரழிந்து போயிருக்கிறது. அப்போ இதற்கான விடையை நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கலாம், திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறதே சொல்லிகிட்டு இருக்கோமேன்ட்டு. திரும்ப திரும்ப சொன்னால்தான் மக்கள் மனதில் அது ஆழமாக பதியும் என்பதனால் சொல்கிறோம். இது நியாயமா? இது சரியா? இந்த ஆட்சியாளர்களை நம்ம கூண்டில் நிறுத்த வேண்டாமா? நாம் கேள்வி கேட்க வேண்டாமா? அதற்கான வாய்ப்பு தேர்தல் மட்டும்தான். அதை நாம் ஜனநாயக கடமையை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு காணொலியிலும் சொல்கிறேன். இவங்களுக்கு பதிலை நாம் ஆத்திரப்பட்டு கோவப்பட்டு இங்கே மட்டும் பேசிட்டு போகிறது இல்லை. நம்முடைய ஜனநாயக கடமை என்று இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதை நாம் முன்னெடுத்து அதை ஒரு தலையாய கடமையாக செய்ய வேண்டும் என்று கூறி மீண்டும் ஒரு கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.